அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு 10ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி தியாகச்செம்மல் முகுந்த் வரதராஜன் அவர்களின் நினைவு தினம் ஏப்ரல் 25/4/2014 அன்று காஷ்மீரில் தீவிரவாதிகள் மீது நடந்த தாக்குதலில் வீர மரணம் அடைந்தார். அவர் குடும்பத்தார் நம் பகுதியில் உள்ள பார்க் வியூ அபார்ட்மெண்டில் வாழ்ந்தவர்கள். 25/4/2025 வெள்ளிக்கிழமை 9 மணி அளவில் முகுந்த் வரதராஜன் அவர்களுக்கும் கிழக்கு தாம்பரம் ஆனந்தபுரம் சுப்பராயன் பூங்காவில் 10ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெறும். அந்த நிகழ்ச்சியில் முகுந்த் வரதராஜன் பெற்றோர்களும் கலந்து கொண்டு இந்த 10ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியை சிறப்பிச்சிருக்காங்க. இந்த இடம் எங்க இருக்குன்னா ஈஸ்ட் தாம்பரம் ப்ரொஃபசர்ஸ் காலனி பார்க் அவென்யூ அபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த பகுதி அமைந்திருக்கிறது. இந்த பகுதியில 10ஆம் ஆண்டு மேஜர் முகுந்தன் சாரோடைய நினைவேந்தல் நிகழ்ச்சி அவ்வளவு சிறப்பாக நடைபெற்றது. மேஜர் முகுந்தன் சார் வாழ்ந்த இந்த இடத்துல நாங்களும் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது உண்மையிலேயே அவ்வளோ ஒரு பெருமையா இருக்கு. அம்மா வந்து இதே பகுதியில ஒரு எவ்வளவு வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்கம்மா? 10 வருஷம். இவங்க வந்து சாரோடைய இறப்பு, அதாவது டெத்து, சாரோ இங்க பக்கத்துல தான் 2 அபார்ட்மெண்ட்ஸ் தள்ளி தான் பின்னாடி தான் இருக்கு. அந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல சாருக்கு அந்த டெத்து அப்படின்றது கேள்விப்பட்ட உடனே அவங்க இங்க இருந்து இந்த ஊர் நம்ம ஊர் தான் இவங்களும் இதே பகுதியில காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கூடவே இருந்து அந்த இறுதி சடங்கு வரைக்குமே கூட நின்று சாரோடைய முகத்தையும் பார்த்து அந்த ஒரு கஷ்டத்தையும் இவங்க வந்து அந்த இடத்துல கலந்துட்டது உண்மையிலே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு பெருமையா இருக்கும். இந்த நாள்ல அம்மாவையும் இந்த பகுதி வாழ் மக்களையும் சந்திச்சது உண்மையிலே அவ்வளோ ஒரு பெருமையா இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. அம்மா, நீங்க சாரோடைய டெத் அப்போ நீங்க கூடவே இருந்தீங்க. கிட்ட காட்டுப்பா இவங்களை, கிட்ட காட்டுமா, கூடவே இருந்தீங்களா? எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும்? காலையில கூட வந்தாங்க. 7 மணி வரைக்கும் கூடவே இருந்தீங்க. நிறைய தலைவர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. இவங்க அம்மா வந்து மேஜர் முகுந்தன் சார் டெத் இந்த மாதிரி கேள்விப்பட்ட உடனே இந்த பார்க்குக்கு பக்கத்துல தான் இருக்கு சாரோட வீடு. காலையிலேயே வந்து சாயங்காலம் 7 மணிக்கு மேலேயும் அவங்க இங்கே இருந்து இறுதி சடங்கு வரைக்குமே அவங்க கலந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அம்மாவை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. உண்மையிலேயே சாரோட மரணம் அப்படின்றது ஒவ்வொரு இந்தியனும் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் உண்மையாலுமே இந்த இடத்துல நம்ம பெருமையா சொல்றோம். ஒரு வாழ்க்கையில தனக்குன்னு எந்தவித விருப்பும் வெறுப்பும் இல்லாம தாய் நாட்டுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த ஒரு மாபெரும் வீர மரணம் அடைந்த ஒரு தியாக செம்மல் தான் நம்முடைய மேஜர் முகுந்தன் சார். அவருக்கு இந்த இடத்துல இந்த பார்க் அவென்யூ அபார்ட்மெண்ட்ஸ்ல பக்கத்துல இருக்க இந்த பார்க்ல ஒரு மார்பளவு சிலை வைக்கணும்ன்றதுதான் எங்களுடைய இந்த பகுதியில சாரோட வாழ்கின்ற இந்த பகுதி வாழ் மக்களாக எங்களுக்கு நாங்க வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், ரிக்வஸ்ட் இதுதான். உண்மையிலேயே நம்ம யூடியூப் சார்பா சாரை பத்தியும் சார் வாழ்ந்த இடத்துல நாங்களும் பிறந்திருக்கோம், நாங்களும் வளர்ந்திருக்கோம், இதே இடத்துல நாங்களும் விளையாடி இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது